வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொழிலாளர் சட்ட விதிகளை கண்டித்து நாடாளுமன்றத்தின் முன் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். புதிய விதிகள் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் உள்ளதாக குற்றச்சாட்டு. அரசு நிதியை பாபர் மசூதிக்கு செலவிட நேரு விரும்பியதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரபரப்பு பேச்சு. நேருவின் திட்டத்தை தடுத்து நிறுத்திய பட்டேல் தான் உண்மையிலேயே மதச்சார்பற்றவர் என புகழாரம். மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதற்கு வடிகால் வசதிகளை செய்து முடிக்காததே காரணம். திமுக அரசு மீது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. பாஜகவில் இணைய உள்ளாரா என்று அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்ப்பு. புதினும் அமெரிக்க தூதரும் நடத்திய பேச்சில் உக்ரைன் அமைதி திட்டம் பற்றி உடன்பாடு எட்டவில்லை. திட்டத்தின் ஒரு சில பகுதிகள் ஏற்க முடியாதவை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடாளுமன்றத்தின் முன் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலைகளிலும் வணிக நிறுவனங்களிலும் பெண்கள் விருப்பப்பட்டால் இரவிலும் பணியாற்றுவது, ஒப்பந்த பணியை ஊக்குவிப்பது ஆகியவற்றை உள்ளடக்கிய தொழிலாளர் சட்டத்தின் புதிய விதிகள் அண்மையில் நடைமுறைக்கு வந்துள்ளன. தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராகவும் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் இந்த சட்ட விதிகள் உள்ளதாக கூறி இவற்றை தொழிற்சங்கத்தினரும் எதிர்க்கட்சியினரும் எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் முன் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் தொழிலாளர் சட்ட விதிகளை திரும்ப பெற கோரி முழக்கமிட்டனர். மேற்கு வங்க மாநிலத்திற்கு மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய நிதி பகிர்வு தொகையை வழங்க கோரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பதாகையை ஏந்தி முழக்கமிட்டனர். இதனிடையே டெல்லியில் காற்று மாசுபாட்டை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முகக்கவசத்துடன் நாடாளுமன்றத்திற்கு சென்றனர். அரசு நிதியை பாபர் மசூதிக்கு செலவிட ஜவஹர்லால் நேரு விரும்பியதாகவும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை எதிர்த்ததாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சர்தார் சபா ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையினரை தாங்கும் அரசியலை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒருபோதும் செய்யவில்லை என்றும் அவர் உண்மையாகவே மத சார்பற்றவராக விளங்கியதாகவும் தெரிவித்தார். அரசு நிதியை பாபர் மசூதிக்கு செலவிட ஜவஹர்லால் நேரு விரும்பிய போது அதை வல்லபாய் பட்டேல் எதிர்த்ததாகவும் அரசு பணத்தை அதற்காக செலவிட அனுமதிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். குஜராத்தின் சோமநாதர் கோவில் மறு கட்டுமான பணியின் போது நேரு கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு பட்டேல் விளக்கமளித்ததாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். நன்கொடையாக பெறப்பட்ட 30 லட்சம் ரூபாயில் சோமநாதர் கோவில் கட்டப்படுவதாகவும் அரசு பணம் 1 ரூபாய் கூட அதற்கு பயன்படுத்தவில்லை என்றும் பட்டேல் விளக்கமளித்ததாக கூறினார். இதேபோல அயோத்தி ராமர் கோவிலுக்கு மக்கள் பணம்தான் பயன்பட்டது என்றும் அரசு பணம் கொடுக்கவில்லை என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். ராஜ்நாத்தின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்த அவரிடம் செய்தியாளர்கள் வினவிய போது அதற்கு பதிலளிக்காமல் அமைதியாக சென்று விட்டார். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே காரணம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுவித்துள்ள அறிக்கையில் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மழையால் பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு தேவையான உதவிகளை பாதுகாப்போடு செய்திட வேண்டும் என்று கட்சி தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்தும் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பணிகள் முடிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கொஞ்சமாக பெய்த மழைக்கே எவ்வளவு தண்ணீர் தேங்கியுள்ளது என கூறியுள்ளார். மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில், அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அதிமுகவில் 1996ஆம் ஆண்டு பெரியகுளம் நகராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றார். ஜெயலலிதாவின் பதவி பறிபோன போது இருமுறையும், ஜெயலலிதா இறந்த பின் ஒரு முறையும் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். கட்சி தலைமையகத்தில் வன்முறை செய்ததாக கூறி அவரை கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இதையடுத்து எந்த கட்சியிலும் சேராமல் உள்ளார். இதேபோல் கட்சியிலிருந்து
வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து விட்டார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்கிற பரிசீலனையில் பன்னீர்செல்வம் உள்ளார். இன்று டெல்லிக்கு சென்ற பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் நேரம் கேட்டும் சந்திக்க முடியவில்லை. இந்த நிலையில் அமித்ஷாவை அவர் சந்தித்து பேசியுள்ளதால் பாஜகவில் இணைய உள்ளாரா என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஆண்டிப்பட்டியில் மலை கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனின் காரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மழை சேதங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக காரில் ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சென்று கொண்டிருந்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனின் காரை மயிலாடும்பாறையில் மலை கிராம மக்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் வழிமறித்து முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்படாமல் மிகவும் சேதமடைந்து காணப்படும் வருச நாடு முதல் வாலிப்பாறை வரையிலான மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மலை கிராம மக்களை மயிலாடும்பாறை திமுக கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களிடம் சாலை பணி நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சாலை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் அடுத்த 15 நாட்களுக்குள் சாலை அமைப்பதற்கான அனுமதியை பெற்று தருவதாகவும் உறுதியளித்தார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணகி எழில் நகரில் பெய்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள கண்ணகி எழில் நகரில் தொடர் கனமழையால் மழைநீர் தேங்கி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் உடனடியாக மோட்டார் வாகனம் மூலம் மழைநீரை வெளியேற்ற வேண்டும், பாதாள சாக்கடை குழாய்களில் உள்ள அடைப்புகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளை மின்சார ஊழியர்களை கொண்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கூறினார். இதையடுத்து சென்னை மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவினை வழங்கினார். மதராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு தொடர்பாக அளித்த தீர்ப்பு கண்டனத்திற்குரியது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக அளித்த தீர்ப்பு கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பை நிறைவேற்றினால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார். இதையடுத்து உடனடியாக தமிழக அரசு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியர் இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது என்றார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பினை நேற்றைய தினம் அவர் வழங்கியிருக்கிறார். பொதுவாக இந்த ராம ரவிக்குமார் என்கிற இந்து தமிழர் கட்சி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த வழக்கை கொடுத்திருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்று சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிப்பது சரியான முடிவல்ல, ஏனென்றால் கரூரில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து ரோடு ஷோவை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொள்ளலாம், ஆனால் ரோடு ஷோவிற்கு அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்தார். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருப்பதால் தனக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாராயணசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பல்வேறு சந்தேகங்களை என்னை குறித்து அவதூறாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போலி தொழிற்சாலைகள் அத்தனையும் யாருடைய காலத்தில் அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? சென்னையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க நெமிலி ஊராட்சி ஒன்றிய மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர்களை ஒன்றிய குழு தலைவர் வழி அனுப்பி வைத்தார். சென்னையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர்களை ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு உணவு வழங்கி வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வினை போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுமார், ஜெயஸ்ரீ, ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்.
வேரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பானவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 49 மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்வும், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காவேரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தெய்வ சிகாமணி தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம், துரை மஸ்தான், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்தியா தற்சார்பு நாடாக மாறும் காலம் நெடுந்தொலைவில் இல்லை என்று ஏரோஸ்பேஸ் நிறுவன தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை இணைத்து கற்றுக்கொள்ளும் வகையில் புதிய ஆராய்ச்சி மேம்பாட்டு பயிற்சி மையம் குறும்பபாளையம் ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் ரோபோட்டிக் நுட்பவியல் துறையில் இளம் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இந்திய ராக்கெட் ஏவுதளத்திற்கு தேவையான தொழில்நுட்ப கலை தயார் செய்து வரும் கோவையை சேர்ந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி பேசினார். அப்போது இந்திய மாணவர்கள் ஆராய்ச்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அவர், தொழில்நுட்ப அறிவியல் இந்தியா மற்றும் நாடுகளின் துணையின்றி தற்சார்பு நாடாக வேகமாக மாறி வருவதாக தெரிவித்தார். இந்த விழாவில் ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரி, ஏஐடி மற்றும் கோட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்கள் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை கையொப்பமானது. இந்த உடன்பாடு மாணவர்கள் கல்வி கற்கும் போதே தொழில்நுட்பங்கள் சார்ந்த திறன்களை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும் என கல்லூரி இயக்குனர் ஜோசப் தனிக்கல், டீன் ராஜேந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். குடியாத்தத்தில் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட காமராஜர் பாலம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒளிரும் மூவர்ண மின் விளக்குகளால் புனரமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடந்த 1955ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பாலம் கட்டப்பட்டது. இப்பாலம் ஏறத்தாழ சுமார் 70 ஆண்டுகளாக எவ்வித சேதாரமுமின்றி பொக்கிஷமாக காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த பாலத்தின் வழியாக நகரின் பாதி பகுதிக்கும் ஆந்திரா செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் இணைப்பு பாலமாக உள்ளது. இதையடுத்து தற்போது குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் புனரமைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காமராஜர் பாலம் ஒளிரும் மூவர்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காமராஜர் பாலம் வழியாக செல்லும் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களும் நகராட்சி தலைவருக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். சவுந்தரராஜன், குடியாத்தம் நகரமன்ற தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்கின்ற போது, வாக்குகளை சேகரித்து வருகின்ற போது, ஆற்றின் குறுக்கே தண்ணீர் வந்துவிட்டால் அப்பகுதி ஒரு தனி தீவாகவும் இந்த பகுதி ஒரு தீவாகவும் இருக்கும். ஆகையினால் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்றார், முதலமைச்சரானார். அவர் சொன்னதை போன்று காமராஜர் பாலம் அமைத்து தந்தார். இன்றைக்கு அதனுடைய வயது சுமார் 65 ஆண்டுகள். அந்த பாலத்தை இன்று வரை நகராட்சி பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்று 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி மின் விளக்குகள், ஒளிரும் மின் விளக்குகள் மிக அற்புதமாக அங்கு அமைத்து தந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் காமராஜர் பிறந்த தினத்தில் வண்ணங்களை தீட்டி இந்த பாலத்தை அவருக்கு புகழை சேர்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நகரமன்றம் விளங்கி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களை வீடு தேடி சென்று நிவாரணப் பொருட்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி உள்ளதால் இப்பகுதியில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அப்பகுதி மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான பால், ரொட்டி, மாவு, பாக்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினர். இதைத் தொடர்ந்து அனைத்து வீடுகளிலும் உள்ள 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கினர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக திருவாரூர் நகர பொறுப்பாளர் ஆதிநாதன், சுந்தர், தொண்டர் அணி நிர்வாகிகள், சங்கர், 27வது வார்டு பொறுப்பாளர்கள், நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும்
ராசி மணலில் அணை கட்டுவதற்கு ஒத்த கருத்தை ஆணையம் உருவாக்கிடவும் வலியுறுத்தி மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில தலைவர் திருப்பதி, மாவட்ட தலைவர் சுப்பையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் பொதுச் செயலாளர் பாண்டியன் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ஏக்கருக்கு 35,000 ரூபாயை தமிழக அரசு நிவாரணமாக வழங்க வேண்டும். தொடர்ந்து அவர் மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும், ராசி மணலில் அணை கட்டுவதற்கு ஒத்த கருத்தை ஆணையம் உருவாக்கிடவும் வலியுறுத்தி வருகின்ற 7ஆம் தேதி மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். மிகப்பெரிய மழை பெய்து ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவில் பெரும்பான்மையான கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டு விளைநிலங்கள் மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து விட்டது. மலிவு விலைக்கே பொதுமக்களுக்கு மணல் கிடைக்க தமிழக அரசே மணல் குவாரிகளை நடத்த வேண்டும் என செம்மண் ஆராய்ச்சியாளர் ஸ்ரீதர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் முன் செம்மண் ஆராய்ச்சியாளர் ஸ்ரீதர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் அவர் தமிழக அரசே மணல் குவாரிகளை அமைத்து கனிம வளங்களை வீணாக்காமல் மலிவு விலையில் பொதுமக்களுக்கு மணல் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் கோரிக்கை நிறைவேற்றும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தூத்துக்குடி சந்தையில் கார்த்திகை தினத்தையொட்டி ஏராளமான விவசாய பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட நகர் சந்தையில் கார்த்திகை தினத்தையொட்டி விழாவிற்கு தேவையான அனைத்து வகை விவசாய பொருட்களும் ஏராளமாக வந்தது. இதன் காரணமாக சந்தை முழுவதும் பண்டிகை சூழ்நிலை நிலவியது. இதில் வாழைத்தார், கொழுக்கட்டை செய்ய பனை ஓலைகள், கார்த்திகை அகல் விளக்குகள் என உள்ளிட்ட விளைபொருட்கள் வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தீபத்திற்கு ஏற்ற பொருட்களை வாங்கி சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி முதல் குமரன் சாவடி வரை சாலை கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் மின் விளக்கு இல்லாததால் வாகன ஓட்டிகள் இன்னல் அடைந்து வருகின்றனர். பூவிருந்தவள்ளியில் மெட்ரோ ரயில் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக நெடுஞ்சாலைகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் பராமரித்து வருகிறது. சாலைகள் சேதமடைந்ததால் அவ்வப்போது சரி செய்து வந்தனர். கடந்த 1 மாத காலமாக பூவிருந்தவள்ளி முதல் குமரன் சாவடி வரை சாலையில் இருபுறத்திலும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளது. பல்லாங்குழி போல காட்சியளிக்கும் சாலையில் பகலில் தப்பிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மின் விளக்குகள் எரியாததால் இரவில் விபத்தில் சிக்கும் அபாயம் இருக்கின்றது. இதனால் இந்த சாலையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என்றும், சாலையின் இருபுறமும் மின் விளக்கு வசதியை நகராட்சி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் ஒரே மேடையில் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார உடை அணிந்த 100க்கும் மேற்பட்ட மணமகள்கள் நடைபயின்று வந்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். கோவை மேக் லுக் அழகில் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சாய்பாபா காலனியில் நடைபெற்றது. இதில் ஒப்பனைத் துறையில் பயிற்சி முடித்த பெண்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் திருமண கோலத்தில் உள்ள மணமகளுக்கு செய்யும் ஒப்பனைகளை செய்து காண்பித்தனர். தொடர்ந்து ஒப்பனைகளை செய்த மணமகள்கள் மேடையில் நடந்து அசத்தினர். பல்வேறு மாநில கலாச்சார உடைகளுடன் திருமண கோலத்தில் உள்ள பெண் போல ஒப்பனையிட்டு மேடையில் பெண்கள் நடந்தது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. தொடர்ந்து சிறந்த ஒப்பனை கலைஞர்களுக்கு லண்டன் அகாடமி தலைவர் விஜய் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஒப்பனை கலைத்துறை பயிற்சியாளர் ரம்யா, தற்போது ஒப்பனைத்துறையில் தொழில் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் 35 பேட்சோட போர்ட்ஃபோலியோ போயிட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து சலூன் ஓனராக இருக்காங்க, அண்ட் ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கோவையில் அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். கோவை மாவட்டம் கதிர்நாயக்கன் பாளையம் கிரீன்ஃபீல்ட் பகுதியை சேர்ந்தவர் காயத்ரி. இவர் மாலை தனது மாமனாரை தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து ஒன்று முன்னாள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த காயத்ரி மீது மோதியது. இதனால் காயத்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவை மாநகர போக்குவரத்து துறை காவல்துறையினர் இறந்த காயத்ரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்துவிட்டு
ஊர் திரும்பிய நிலையில் விபத்து ஏற்பட்டு தந்தை மகன் என இருவர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சக்தி பேமூர்தடா அருகே வாகைப்பாளையத்தை சேர்ந்த நரேஷ் குர்லா தனது தந்தை பேனு, மகன் சாதுர்யா, அதே பகுதியை சேர்ந்த முனி தேஜா ஆகிய 4 பேரும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு காரில் சென்றனர். பின்னர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி புறவழி சாலை அருகே வந்தபோது நிலை தடுமாறிய கார் பள்ளத்தில் விழுந்தது. இதைத் தொடர்ந்து இந்த விபத்தில் நரேஷ் குர்லா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மற்றவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் செல்லும் வழியிலேயே வேணு உயிரிழந்தார். இது குறித்து பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளான அண்ணாமலையார், உண்ணாமலையார், அம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீப திருவிழாவில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நடிகை ரோஜா, மாவட்ட ஆட்சியர் தர்பகர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டு 11 நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சியளிக்கப்படுகிறது. மன்னார்குடி அருகே தொடர் கனமழையால் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் வயல்களில் தேங்கிய மழை நீரை வடிய வைக்க முடியாமல் பெரிதும் பாதிப்படைந்தனர். இதையடுத்து வடிகால் வாய்க்கால்களை முழுமையாக தூர்வாரிட வேண்டும், பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பின்னர் கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தொடரும் மழையால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கோட்டூர் அருகே அரசு பள்ளியின் மேற்கூரைகள் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பள்ளி மாணவ மாணவியர்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கிராலத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியின் கட்டிடம் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி கட்டிடம் முழுவதும் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளதால் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் மாணவ மாணவியர்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். பார்த்துருக்கீங்க, இந்த கட்டடத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா வேறு கட்டடம் கட்டி கொடுக்கணும். பிள்ளைங்களை இதுக்கு இதே மாதிரி நிலைமையில் நீடிச்சு நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி சூழல் ஏற்படும். செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் ராஜா குளிப்பேட்டை அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் குடியிருப்பு அருகே உள்ள கோழி பண்ணையை அகற்ற கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூருக்கு அருகே மோட்டூரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். இந்த ஊருக்கு அருகில் உள்ள கோழி பண்ணையில் இருந்து தீய நாற்றம் வீசுவதாகவும் அதனால் ஈக்கள் தொல்லை உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த கோழி பண்ணையை அகற்ற கோரி ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் வந்து மக்கள் மனு கொடுத்தனர். அதேபோல் கால்நடை உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்ற போது அதிகாரிகள் மனுவை வாங்க மறுத்துள்ளனர். அதனால் மனுவை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களிடம் மனுவை பெற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஓமலூர் சார், மோட்டூர் கிராமம் சார், அங்கே வந்து கோழிப்பண்ணை வச்சுருக்குறாங்க. அந்த கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் கேட்காம எல்லா அதிகாரிகிட்ட என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க சார். ஆனால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளின் படங்களை காவல்துறையினர் வெளியிட்டனர். கோவையில் நவம்பர் 2ஆம் நாள் விமான நிலையத்தின் பின்புறம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 3 சுட்டு பிடிக்கப்பட்டனர். அவர்கள் 3 கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் அவர்கள் 3 கோவில் பாளையத்தில் தேவராஜ் என்பவரை தாக்கியதில்
அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. அது தொடர்பாக காவல்துறையினர் இவர்கள் மூவர் மீதும் கொலை வழக்கை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 50 பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சிந்து முன்னிலையில் காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர். அதனுடன் 400 பக்க ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. முதல் குற்றவாளியாக கருப்பசாமியும், 2வது குற்றவாளியாக கார்த்தியும், 3வது குற்றவாளியாக தவசியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மூவரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஆண்டிப்பட்டிக்கு அருகே திம்மரச நாயக்கனூரில் உள்ள பாரத் நிகேதன் தனியார் பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே மாநில அளவிலான கபடி, கைப்பந்து, கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 40 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் சுற்று அடிப்படையில் நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் 4 அணிகள் அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறும் என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். பாலிவுட் திரைப்படங்களில் நடிக்கும் போது சொகுசு காரில் வந்தால் மட்டுமே தங்களை பெரிய நட்சத்திரங்களாக அங்கீகரிப்பார்கள் என்று நடிகர் துல்கர் சல்மான் விமர்சித்துள்ளார். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் துல்கர் சல்மான். இவர் தமிழில் வாயை மூடி பேசவும், ஓ காதல் கண்மணி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இவரது நடிப்பில் சமீபத்தில் வெளியான காந்தா திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனையையும் படைத்தது. இந்த நிலையில் நடிகர் துல்கர் சல்மான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேட்டியளித்தார். அப்போது பாலிவுட் நடித்த போது தான் ஒரு நட்சத்திரம் என்று அனைவரையும் நம்ப வைக்க வேண்டியிருந்தது என்றும், தாங்கள் ஒரு சொகுசு காரில் வந்தால் மட்டுமே அவர்கள் தங்களை நட்சத்திரங்களாக அங்கீகரிப்பார்கள் என்று கூறினார். இதையடுத்து படப்பிடிப்பு தளத்தில் உட்கார ஒரு நாற்காலி கூட கொடுக்க மாட்டார்கள் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து மலையாள திரைத்துறை குறித்து பேசிய துல்கர் சல்மான், தங்கள் துறையில் படங்களுக்கு அதிக செலவு இல்லை என்றும், இங்கு யாரும் ஆடம்பரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்றும் தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். போரை விரும்பினால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா, உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர 28 அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த அமைதி ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று உக்ரைனும் அந்நாட்டு ஆதரவாக உள்ள ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்தின. பின்னர் அமைதி ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தலைநகர் மாஸ்கோவில் நடந்த முதலீட்டு மன்ற நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புதின் பேசிய போது, போரை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்காவும் அதிபர் ட்ரம்பும் மேற்கொள்ளும் முயற்சிகளை ஐரோப்பிய தடுத்து வருகின்றன. தொடர்ந்து ஐரோப்பா போரை விரும்பினால் நாங்கள் இப்போதே தயாராக இருக்கிறோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் ரஷ்ய கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதற்கு பதிலடியாக உக்ரைன் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சென்னை மதுரையில் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் பி பிரிவின் அரையிறுதி லீக் மதுரையில் நடைபெற்றது. இதில் இந்தியா, சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. பின்னர் மழையால் சற்று தாமதமாக தொடங்கிய போட்டியில் இந்தியா சிறப்பாக விளையாடி 5-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரன் 94,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 உயர்ந்து 12,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 96,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,05,256 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 201 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை
பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 300 புள்ளிகள் குறைந்து 84,838 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 126 புள்ளிகள் குறைந்து 25,907 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் சட்ட விதிகளை கண்டித்து நாடாளுமன்றத்தின் முன் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். புதிய விதிகள் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் உள்ளதாக குற்றச்சாட்டு. அரசு நிதியை பாபர் மசூதிக்கு செலவிட நேரு விரும்பியதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரபரப்பு பேச்சு. நேருவின் திட்டத்தை தடுத்து நிறுத்திய பட்டேல் தான் உண்மையிலேயே மதச்சார்பற்றவர் என புகழாரம். மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதற்கு வடிகால் வசதிகளை செய்து முடிக்காததே காரணம். திமுக அரசு மீது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. பாஜகவில் இணைய உள்ளாரா என்று அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்ப்பு. புதினும் அமெரிக்க தூதரும் நடத்திய பேச்சில் உக்ரைன் அமைதி திட்டம் பற்றி உடன்பாடு எட்டவில்லை. திட்டத்தின் ஒரு சில பகுதிகள் ஏற்க முடியாதவை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.